ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயினி அம்மா வீடு வரைக்கும் வந்திருப்பா. ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாட்டி சொன்னதை யோசிச்சுட்டு அப்படியே வாசலே நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா எதிர்த்தாப்புல அம்மா நிற்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு, அம்மா நான் வீட்டுக்குள்ளே வரோம், அம்மா நான் மன்னிப்பு கேட்டம்மா அந்த ஓம்கார்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இங்கேருந்து ஓடி வந்து பொண்ணை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்காங்க. நீ நல்லா இருக்கலம்மா, உனக்கு எதுவும் ஆகலையே? அப்புறம் பியூஷ் அவன் எங்கே அப்படின்னு கேட்டால் அவன் அந்த ஓம்கார் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாமா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். பாட்டி சொன்னது எல்லாமே சரிதான். இன்னைக்கு பியூஷோட நிலைமைக்கும் சரி, அப்பாவோட அந்த நிலைமைக்கும் சரி, முழுக்க முழுக்க நான் தான் காரணம். எனக்கு மட்டும் ஏமா அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட நெஞ்சில் சாஞ்சு அழுதுட்டு இருக்கா. அவங்க தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அப்பா மயக்கத்துலேருந்து லைட்டாக முழிக்கிறாரு. பொண்ணு அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு மின்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதாவது நம்ம ஹீரோயினோட செல்ல பேர். அவர் அப்படி தான் பொண்ணை கூப்பிடுவார். அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் சைக்கோ பயலோட வீட்டுக்கு திரும்பவும் அந்த குருஜி வந்திருக்காரு. அவரை பார்த்துட்டு இந்த பையன் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிவிட்டு அதுக்கப்புறம் கேட்குறான், ஏற்கனவே நான் அவங்கள அவமானப்படுத்தானே வீட்டை விட்டு அனுப்புனேன், அப்புறமே எப்படி திரும்ப வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதுக்கு அவரும் சொல்கிறாரு, நான் ஃபோன் அடிக்கும் போது நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நான் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான மெசேஜ் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நான் இப்போ வந்தேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன விஷயம் குருஜி அப்படின்னு அம்மாவும் கேட்குறாங்க. ஓம்காரவை பற்றி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவனோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். அதில் இப்போ அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து ஒன்று நெருங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் அவன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் இங்கே வந்தேன். ஓம்கார் கொஞ்சம் கவனமாக இருப்பா, உனக்கு நேரம் சரியில்லை, உனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பயில அது எதையுமே காதில் வாங்காமல் அதான் சொல்லிட்டீங்கல்ல கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திமிரா பேசிகிட்டு இருக்கான். அப்போ இவரோ சொல்கிறாரு, ஏற்கனவே நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த வான் பண்ணிட்டு போனேன். நீ எந்த கையால் அவனோட பொண்டாட்டியோட அழகை பாதுகாக்கிறியோ அதே கையால் அவளோட அழகை அழிப்பன்னு சொன்னேன். அது நடந்துச்சா இல்லையா? அதே மாதிரி இதுவும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதை அவன் பெருசாக எடுத்துக்காம போது நிறுத்துங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த அளவுக்குலாம் உனக்கு அகம்பாவம் இருக்கக்கூடாது, உன்னோட அகம்பாவத்தினால தான் நீ அழிய போகிற பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அம்மாக்கோ திக்கு திக்குன்னு இருக்கு அவர் சொல்லிட்டு போன அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது. இந்த பக்கம் ஒரு வழியாக அப்பா மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சிட்டாரு. உடனே நம்ம ஹீரோயினி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்களோட இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோ, இல்லைம்மா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, ஓ மேலே என்னம்மா தப்பு இருக்குது, நீ இந்த மாதிரி நேரத்தில் தான் தைரியமாக இருக்கணும், அப்புறம் பியூஸை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு, அதை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வாசலில் வேற அடியாட்கள் நின்றுட்டுருக்காங்க. அவன் தான் காவலுக்கு நிற்க சொல்லியிருப்பான் போல். அதை மீறி எப்படி இங்கேருந்து போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவோ 2 சாக்கு மூட்டையை 2 கையில் தூக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவனுங்க ஸ்டாப் பண்ணி என்னது மூட்டை அப்படின்னு கேட்டால், மயூரா தான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டால, அதான் அவளோட தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குப்பையில் போடலான்னு மூட்டை கட்டிட்டு போயிட்டுருக்கேன், இது எல்லாமே குப்பை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி சரி எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்களை விட்டுறானுங்க. பார்த்தா அதில் ஒரு மூட்டையில் நம்ம ஹீரோயினி தான் இருக்கா. பொண்ணையே மூட்டை கட்டி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அது அவனுங்களுக்கு தெரியல. அப்படி பேசும்போது தம்பிக்காரன் அந்த குடோனில் தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறா நம்ம ஹீரோயினி. ஏன்னா அவனுங்கக்குள்ளே பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு குப்பை கொட்டுற இடத்துக்கிட்ட வந்து பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினி அந்த மூட்டையிலேருந்து வெளியே வரா. அதுக்கப்புறம் அம்மா தைரியம் சொல்லி பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அவள் ஒரு வழியாக அந்த குடோன் இருக்கிற இடத்துக்குமே வந்துட்டா. நிறைய சிலைங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உள்ளே வச்சுக்கிட்டும் போகிறதமா இருந்துகிட்ருக்காங்க. அதை இவ்வளோ நோட் பண்ணி பார்த்துட்ருக்கா. இங்கே தம்பிக்காரனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தா நிறைய சிலைங்களை கொண்டு வந்து அங்கே இறக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிலை மாதிரியே நம்ம ஹீரோயினி புக்கு படிக்கிற மாதிரி வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டுருக்கா. அது தெரியாமல் அவனுங்களும் சிலைன்னு சொல்லிட்டு நம்பி கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு இவன் ஓடி வந்து பார்க்குறான். இங்கே தம்பிக்காரனை கட்டி போட்டு வச்சுருக்கான். ஸோ உடனே அவங்ககிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. பியூஷனை மன்னிச்சுட்டு உன்னோட இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அவனும் சொல்கிறான், நான் தான் சொல்லியிருக்கேன்னா மயிரா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நோ சாரி நோ தேங்க்யூ, அப்புறம் எதுக்காக நீ சாரி சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் விடு, நீ நல்லா இருக்கல்ல, நீ அப்புறம் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்த, நீ மட்டும் இங்கே வந்த விஷயம் அந்த ஓம்காருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிறான். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு நீ ஆபத்தில் இருக்கும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும், அதனால தான் நான் கிளம்பி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லையே, நீ அவங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இங்கே வந்திருக்க, இந்த தைரியம் தான் எனக்கு வேணும் மயிரா, நீ எதை இழந்தாலும் உன்னோட தைரியத்தை இழந்துடக்கூடாது, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு மயிரா, நான் உன் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உன்னோட இந்த தைரியத்தையும் நம்பிக்கை என்னைக்கு நீ கைவிட்டுறக்கூடாது, எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் விடு, வா இங்கேருந்து கிளம்பி போகலாம், வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கை கட்டு கால் கட்டு எல்லாத்தையும் அவுத்து விட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா திடீர்னு அவங்க மேலே ஒரு கூண்டு
வந்து விழுகுது. அப்படியே லாக் ஆகி அப்படியே நின்றுடுறாங்க. எதிர்த்தாப்புல பார்த்தா அந்த பையன் தான் வந்து நின்றுருக்கான். அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினி பயந்து போயிடுறா. அந்த பையலோ சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ என்ன நினைச்ச மயிரா, இப்படி நீ இங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இவனை இங்க இருந்து கூட்டிக்கிட்டு தப்பிச்சு போயிடுவியா? நான் அவ்வளோ முட்டாளா என்ன? அப்புறம் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கூண்டுக்குள்ள திறந்து உள்ள வந்துகிட்டு இருக்கான். உடனே தம்பிக்காரனோ அவன் மேல எந்த தப்பு இல்ல, அவ என்ன காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்தா, ப்ளீஸ் அவளை விட்டுரு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த பையலோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இல்ல தம்பி, நான் அவளுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே தான் தீருவேன், ஆனா அவளை காயப்படுத்த மாட்டேன், உன்னை காயப்படுத்துவேன், ஏன்னா ஒன்னு அடிச்சாதான் அவளுக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட கழுத்துல கரண்ட் ஷாக் மிஷினை வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கான். அவனோட ஃபுல் பாடியுமே அப்படியே ஷாக் அடிச்சு துடிச்சிக்கிட்டு இருக்கான். வேணா அவனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. உடனே அந்த பையல அப்படியே தூக்கி வீசி எறிகிறான். அங்க இருக்கிற சேர்ல போயிட்டு அவன் விழுகிறான். ஆனா முழிச்சாப்புல தான் அப்படியே கிடக்குறான். உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்ப இந்த பையன் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான், பாத்தியா என்னோட தம்பியோட நிலைமை என்ன ஆச்சுன்னு, அதுக்கு முழுக்க காரணம் நீ தாண்டி, ஏன்னா நீ அவனை காப்பாத்த போய் தான் அவனுக்கு இந்த நிலைமை, அவனை நீ காப்பாற்ற வந்திருக்க கூடாது, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு ஒரு சாட்டையை வரை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். உடனே இவ வேணா அவனை விட்டுரு, அவனை எதுவும் பண்ணிடாத, இங்க வந்தது என்னோட தப்பு தான், ப்ளீஸ் நீ ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ண, அவனை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறி அழுதுட்டு இருக்கான். ஆனா அந்த பையன் கேட்குற மாதிரி தரல, இல்ல இது உன்னோட தப்பு தான், அதுக்கான தண்டனை கண்டிப்பா இவனுக்கும் கிடைக்கும் உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்க சாட்டையை எடுத்துட்டு சர மாதிரியா தம்பியை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இப்ப கரண்ட் ஷாக் அடிச்சு அப்படியே கிடக்குறான் இல்லையா, அதனால அவனுக்கு வலிக்கலையா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல. இவ தான் அவனை அடிக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா துடிச்சு கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த பையன் விடாம அவனை பார்த்து அடிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ இந்த பொண்ணு பின்னாடி போயிருக்க கூடாதுடா, அதுக்காக தான் நீ இன்னைக்கு அனுபவிக்கிற, ஏன்டா தம்பி இந்த மாதிரி பண்ண வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விடாம அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு கட்டத்துக்கு மேல அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த சாட்டையை தம்பிக்காரன் பிடிச்சிடுறான். அப்ப அவனுக்கு நினைவு திரும்பிருச்சுன்னு தான் அர்த்தம். உடனே அவன் தடுமாறி எழுந்திருச்சு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏன்னா உனக்கு என்ன அடிக்கணும் அப்படின்னா தாராளமா நான் நிதானமா இருக்கும் போதே நீ அடிக்கலாமே, நான் அதை வாங்கிக்க தானே போறேன், ஏன்னா நீ என்னோட வெறும் அண்ணன் மட்டும் இல்லை, நீ தான் என்னோட கடவுள், நான் அப்படிதான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் என்னைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ அழிச்சியோ அன்னையிலேருந்து நீ என் கண்ணுக்கு ராட்சசனாக தான் தெரிஞ்சிட்டு இருக்க, இப்போவும் நான் உன் மேலே வச்சிருக்க பாசம் உண்மை, ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, எல்லாத்தையும் விட்டுரு, அதான் அவளை அடிச்சு அவளோட முகத்தை நாசமாக்குனது மட்டும் இல்லாமல் அவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டல, இதுக்கப்புறமா அவளை உனக்கு பழி வாங்கணுமா, அப்படியே நீ பழி வாங்கணும்னு நினைச்சேன்னா என்ன பழி வாங்கு, நான் அதை தாராளமாக ஏற்றுக்கிறேன், இதுக்காக நீ என்னை கொண்டு போட்டாலும் சரி நான் சந்தோஷமா சாகுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஹீரோயினியோ கத்திக்கிட்டு இருக்கா, வேணா முழுக்க நான் தான் காரணம், ஏன் மேலதான் தப்பு, அவனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துனா, அப்போது நிறுத்துங்க, உனக்காக அவனும் அவனுக்காக நீயும் துடிக்கிறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனை பயங்கரமா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், வயிற்றுலேயே குத்திட்டு இருக்கான். அவனும் திரும்ப பதிலுக்கு ஒரு அடி கூட அடிக்காம அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே அடிச்சு அவன் அந்த பக்கமா தள்ளி விட்டுறான். அதுல அவனோட நெத்தியில அடிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு. இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த பையன் தம்பிக்காரனை வந்து பார்க்காம இவளை தான் வந்து திட்டி குறை சொல்லிக்கிட்டு இருக்கான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நான் எந்த கையால என்னோட தம்பியை தூக்கி வளர்த்தனோ அதே கையால அவனை நீ அடிக்க வச்சிட்டல, எல்லா தப்பும் உன் மேல தான் மயிரா, நீ ஏன் அப்படி பண்ண, ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் முகத்தை நான் அடிச்சு உடைச்சேன்ல, நான் அடிக்கல, என்னை அடிக்க நீ வச்ச, அதே மாதிரி இன்னைக்கு என்னோட தம்பியை நான் அடிக்கல, என்ன நீ அடிக்க வச்ச, இன்னைக்கு அவனோட இந்த நிலைமைக்கு முழுக்க நீ தாண்டி காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்கான். அவளோ கத்திக்கிட்டு இருக்கா, அவனுக்கு என்னாச்சுன்னு பாரு, அவன் அசைய மாட்டேங்கிறான், அவனோட நெத்திலேருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, ப்ளீஸ் அவனை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. ஆனா அந்த பையன் அது எதையுமே காதுல வாங்காம அங்கிருந்து கோமா கிளம்பி போயிடுறான். இவன் இங்க துடிச்சிக்கிட்டு இருக்கா, பியூஷ் எழுந்துரு, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அந்த பையன் அவன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம படுத்திருக்கான். அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. இந்த பக்கம் இவ்வளோ அப்படி அழுதுட்டு இருக்கும் போது அங்க ஒரு விஷயத்த நோட் பண்றா. பார்த்தா அந்த சாவியை அந்த பையன் அங்கேயே போட்டு போயிட்டான் போல. ஏன்னா அப்ப அடிச்சான் இல்லையா, அதுல கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாவியை எடுக்கிறதுக்கு இவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா அந்த சாவியை எப்படியோ எடுத்துட்டா. அதுக்கப்புறம் அந்த கூண்டை திறந்து ஒரு வழியா வெளியே வந்துட்டா. இவனோட கையுமே லைட்டா அசையுது. அவ ஓடி வந்து அங்கிருந்து காப்பாத்த வர்றதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற தூண் அப்படியே சாஞ்சு அவனோட நெஞ்சு மேலேயே விழுந்துருது. ஸ்பாட்லயே அவுட்டு. நம்ம பியூஷ் வந்து செத்து போயிட்டான். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்து அவனை எழுப்பிக்கிட்டு இருக்கா. பியூஷ் கண்ணை திறந்து பாரு, என்ன பாரு, நான் பேசுறது கேக்குதா, என்ன பாரு, நீ என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். ஆனா அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஏன்னா அவன் செத்து போயிட்டான். அந்த விஷயத்த இவளும் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இது வரைக்கும் பியூஷ் எத்தனையோ தடவை இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நின்று இருக்கான். அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி முதல் தடவை இவளை பார்க்கும்போது ஒரு டயலாக் ஒன்று விட்டுருப்பான். அது உண்மையான வார்த்தை, அவன் மனசுலேருந்து வந்திருக்கும். அந்த வார்த்தையை தான் நம்ம ஹீரோயினி யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பா. அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு பையனை போய் காப்பாற்றும் போது அவன் இப்போ சொல்லியிருப்பான், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களோட மனசு ரொம்பவே அழகானது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இதை தான் நம்ம ஹீரோயினுமே எதிர்பார்த்துட்டு இருந்தா. அதே மாதிரியே மனசை நேசிக்கிறவன் ஒருத்தவன் இந்த பியூஷ் மட்டும்தான். அந்த பையன் அழகத்தான் நேசிச்சான். அதனால தான் அந்த அழகை அவனே அழிச்சு
நினச்சிட்டான். கடைசியில் நம்ம ஹீரோயினுக்கு துணையாக இருந்தான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தம்பிக்காரனையுமே கொண்டு போட்டு போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா தன்னம்பிக்கையாக தைரியமாக இருந்ததே இந்த பியூஷ் தான். இப்போ இவனும் செத்து போயிட்டதுனால நம்ம ஹீரோயின் எப்படி அந்த சைக்கோ பயலை ஃபேஸ் பண்ண போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.